Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நாட்டு மீன். நாட்டு மீன் என்னென்ன மீன் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு இந்த குட்டையை இறைச்சி தான் நம்ம மீன் பிடிக்க போறோம். எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். வாங்க நாட்டு மீன் குழம்பு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to write my own story. I'll make a decision. மாமா அவனுக்கு பின்னாடி பாரு. எடுக்கணும்டா. ஹெட்போன் எல்லாம் இருக்கு பாத்து பிடிக்கணும்டா. அவ்வளவுதான்மா. சேடா மழை இறைச்சுமா. அவ்வளவுதான்மா. இந்த மைத்தியம் உன்னால பிடிக்க முடியல. இந்த மைத்தியம் அதே மாதிரி வாடி வச்சு பாருங்க. உரிவமா அத ஏடா படியில நீ ஆமாமா இருக்கிறதா இவரால்டா புடிப்பாடு பார்த்தா கலை இருக்கு. அதுல ஒரு மீன் கிடக்கு. அது பிடிக்கலப்பா. சவுதிக்குல எடுத்து வைங்க. இதெல்லாம் பதிட்டுங்கண்ணா. அதுல வடி செல்வம்மா என்னம்மா அந்த வாடி என்ன இது அதிக
தெரியல. என்ன விரல் இது? விரல் இல்லை, இது மைக்கு. விரல் ஒன்று இருக்கு. ஆமா இந்த பக்கம் போடாதம்மா, தள்ளி போடுமா. வாலி வேணாம்ல, இதை பிடிச்சு போடு. யாரு இது? யாருன்னே தெரியல. சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சு. சேத்துல அடி வாங்கியாச்சு, சோத்துல அடி வாங்கியாச்சு. நல்லா டைட்டா எதுடா பெருசா இருக்கு? நான் ஓடுறான் பாரு அவன் தான். பழத்தை பிடிங்க. என்ன மாமா? வெற்றி வெற்றி வெற்றி. வரவே இல்லை. அப்படியே எடுத்துக்கடா செத்து. பாருங்க நண்பர்களே, இதான் இன்னைக்கு நம்ம பிடிச்ச நாட்டு மீன் குழம்பு. எப்படின்னு பாத்துருவோமா இன்னைக்கு? நல்லா சுத்தமான முறையில் அரிஞ்சு எடுத்துக்கிறோம். நாட்டு மீன்னாலே தனி ருசி தாங்க. இது பேர் குறவை மீன், பார்த்துங்க. இந்த மீனுங்க கூட நம்ம உப்பு, அதாவது கல் உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்துருக்கோம். ஏன்னா பொதுவாகவே நாட்டு மீன்னாலே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது நல்லது, சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு அலசிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இது வந்து நம்ம நாட்டு மீன் சேத்து மீன்ன்றதுனால நம்ம தயிர் போட்டு கழுவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சேறுவாடை அடிச்சிரும். அதனால தயிர் போட்டு நம்ம கழுவிப்போம். அப்பதான் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான லெவல்ல இருக்குங்க. தயிர் கொடுப்பா. நம்ம தயிர் போட்டு கழுவிக்கிறோம், பாத்துங்க. தயிர் போட்டு கழுவுனீங்கன்னா நம்ம சமைக்கும் போது எந்த ஒரு வகையான நாட்டு மீனா இருந்தாலும் சரிதாங்க, நீங்க தயிர் போட்டு கழுவும் போது அந்த சேறு வாடையே எடுத்துருங்க. மீன் குழம்பு அருமையா இருக்குங்க. நாட்டு மீனை பொறுத்தளவுக்கு குளத்து மீனா இருக்கட்டும், குட்டை மீனா இருக்கட்டும், நல்லா தயிர் போட்டு கழுவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட நாட்டு மீன் சமைக்க ரெடிங்க. குழம்பு எப்படின்னு பாத்துருவோமா இன்னைக்கு? வாங்க. பாத்தீங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கிக்கிறோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா இப்ப பொன் வதங்களா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா முறையா வதங்கிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா புளி கரைச்சி ஊத்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தக்காளி இதுல ஒரு தக்காளி கரைச்சி ஊத்திருக்கோம். சரிங்களா? இது அப்படியே ஃபுல்லா ஊத்திக்கிறோம். ஊத்தி ஒரு கிண்டிப்போம். மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுப்போம். உப்பு நல்லா ஒரு கையளவு உப்பு போட்டுக்கிறோம். அடுத்து மீன் குழம்பு வேற லெவல்ல கொதிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க எப்படி கொதிச்சிட்டு இருக்குன்னு. பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்ட கொதி வந்துருச்சுங்க. சுண்ட கொதினா எப்படின்னு தெரியுங்களா? இந்த நுரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது பாருங்க. அந்த நுரை இல்லாம சாதாரணமா கொதிக்கிறது தான் சுண்ட கொதி. சரிங்களா? இப்ப நம்ம மாங்காவை போட்டுக்கிறோம். மாங்காய் இருந்தா போட்டுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்மளோட நாட்டு மீனை எடுத்து போட்டுக்கிறோங்க. அவ்வளவுதாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட நாட்டு மீன் குழம்பு ரெடிங்க. சாப்பிட்டுலாங்க. இறக்கிடுவோமா குழம்ப? சும்மா அட்டகாசமா இருக்குங்க குழம்பு. பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டு மீன் குழம்பு ரெடிங்க. சாப்பிடுறதுக்கு சும்மா அட்டகாசமா இருக்குங்க. பக்கத்துல இருந்தீங்கன்னா இதோட வாசனைய அதான இருக்குங்க. ஆமா சாப்பிடலாமா? வாசனை வர சாப்பிடுமாப்ல. அட சாப்பிடுமாப்ல. சாப்பிடுறியா? தேவன்ட்டு மாப்ள. அப்புறம் சுடு சுட சாப்பிட்டாதான் சாப்பாடு. என்ன சுடுதுன்னா என்ன இது? ஆமா இந்த வரமாமா பீஸை வச்சு ஒரு ஐட்டி சாப்பிடுவோம்ல. சாப்பிடுவோம்ல. ஆமா வேற லெவல் மாமா. அல்டிமேட். நாட்டு மீன் குழம்புனா நாட்டு மீன் குழம்பு தான். அத சொல்ல உறக்க சொல்லு. ஆஹா, நான் சொல்ல வாய் எடுத்தேன், மாப்பிள்ளையே சொல்லிட்டாருங்க. அப்படி இருக்குங்க குழம்புனா. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்துருங்க.